ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு பிசினஸ் லைஃப். இன்றைக்கி நம்ம சிங்கப்பூர் ஜூக்கு தான் வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி செம்ம மழைங்க. நாங்களே கஷ்டப்பட்டு தான் போய் ரீச் ஆகணும். எங்கள் அப்பா வந்து வேணான்னு தான் சொன்னார் ஜூக்கு. நாங்கள் தான் கேட்டு எங்கள் அப்பா ஓகேன்ட்டாரு. ஸோ ஆத்தர் தான் பார்க்க போகிறோம். செம்ம கியூட் ஆத்தர் தான் எல்லாமே. அங்கே என்னமோ லோலேண்ட் ஆனோன்னு போட்டுருந்துச்சு, புதுசாக இருந்துச்சுன்னு போய் பார்த்தா நம்ம ஊர் மாடுங்க. இப்போ நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு அனிமல் தான் பார்க்க போகிறோம். நீங்களும் அது என்னன்னு பாருங்க. கிட்டத்தட்ட பார்க்க பிக்கு மாதிரியே இருக்குங்க. பாருங்களேன் என்ன பண்ணுதுன்னு. அடுத்து நம்ம மலையான் டைகரோட பயணம் வாங்க பார்க்கலாம். நம்ம நடக்கிறோம் கடைசி வரைக்கும் டைகரே பார்க்க முடியல. இதை பாருங்க, பிக்சர் மட்டும்தான் போட்டு இருந்துச்சு. நிறைய தூரம் நடந்துதான் இருந்தோம். கடைசியில பார்த்துக்கோங்க, அதனால கண்டுக்கவே மாட்டேங்குது. ஃபுல்லாக எங்கேயோ திரும்பி பார்த்துட்டு தான் இருந்தது. இப்போதான் நம்ம ஹிப்போ பொண்டமஸை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அழகா குட்டி ஹிப்போ பொண்டமஸ் சொன்னது. குட்டியே இவ்வளோ பெருசாக இருக்கு, நம்ம பெருசு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இப்போ நம்ம ஆஸ்திரேலியன் கேங்க்ரூ பார்க்க போறோம். செம்மையா இருக்கு பாருங்க. நிறைய இது தூங்கின்னு இருக்கு, சிலது குச்சி போயிருந்தீங்க. இங்க பாருங்க, இதாங்க சொன்னேன். செம்மையா இருந்ததுங்க பார்க்கறது. இது பாருங்க, மங்கூஸ் செம்மையா இருந்தது பார்க்குது. நிறைய டைப்ஸ் ஆஃப் மங்கீஸ்லாம் இருந்தது. அங்கங்க மரத்துல தான் இருந்ததுங்க ஃபுல்லா. பாருங்க, எனக்கு எதுவும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பின்னாடி காட்டிருந்தது. நிறைய கலர்ஸ்ல மங்கி இருந்ததுங்க. ஒயிட், ப்ரௌனு, பிளாக்குன்னு. பாருங்க, சிலது தூங்கி இருக்கு. நம்ம சுத்தமா கண்டுக்கவே இருந்துச்சுலாம். பாருங்க, இங்க ஒரு ப்ரோக்ராம் இருந்தது பாருங்க, செம்மையா இருந்தது பார்க்கவே. நிறைய அனிமல்ஸ் அங்க பார்ட்டிசிபேட் பண்ணிச்சுங்க. முக்கியமா பேர்ட்ஸ் தாங்க நிறைய இருந்தது. இப்ப நம்ம எலிஃபண்டா தான் பார்க்க போறோம். அதுவும் ஏஷியா எலிஃபண்ட். நம்ம டைகருக்கு போனோம் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் ஏஷியா நடந்தது. பாருங்க, எங்க டேடி கூட தான் வந்திருந்தாரு. கடைசியில எலிஃபண்ட்டை பார்த்து பாருங்க, எவ்வளோ பெருசா இருந்துச்சு பார்க்கவே. அதுக்கும் செம்ம பெரிய ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க. நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா இப்போ பொண்டமஸ், அதுதாங்க அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசு இருந்தது. நிறைய ஃபிஷ்லாம் இருந்தது. ஃபிஷ்ஷு கூட ஜாலியாக விளையாடுறது. இதை பாருங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தட்டியும் சுத்தமாக எனக்கு கண்டுக்கல. இப்போ நம்ம ஒராங்குட்டான்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய அங்கே WWE போயிருந்தது. சிலது சும்மா மரத்துல தாவி இருந்தது. ஆனா செம பெரிய இடங்க, நம்மளே விளையாடலாம் போல. அந்த அளவுக்கு எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இடம். பாருங்க, சில இதுல நிறைய மங்கி மாதிரியே இருக்கும். இதுவும் ஒரு மங்கி டைப் தாங்க. ஆனா நம்ம ஜங்கிள் புக்ல பார்த்துருக்கோம் பாத்தீங்களா, அதே தாங்க இந்த டைப். நிறைய இருந்தது. முக்கியமா சொல்லணும்னா பாவமா ஒண்ணு உட்காந்து இருக்கு. இதுதாங்க நான் பார்த்ததுலேயே ரொம்ப பிடிச்ச அனிமல். இது வந்து ஹைனா மாதிரியே இருந்தது. நிறைய இருந்ததுங்க. இதான் முக்கியமா நான் பார்த்தது. கிட்டத்தட்ட நிறைய இது எங்கெங்கயோ போயிருந்தது. சிலது பத்து தூங்கி இருந்தது, சிலது உக்காந்து இருந்தது. இப்போ வந்து நம்ம ரைனோசரஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, செம்ம பெருசா இருந்ததுங்க. எனக்கு ஜீப்ரா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ஜீப்ரா வேற பார்த்துருந்தேன். செம்மையா இருந்தது. இந்த பாருங்க, லயன் பார்த்துட்டோங்க. கடைசியா லயன் பார்க்கறத நினைச்சுட்டு பார்த்தேன். ஃபுல்லா தூங்கிட்டு தான் இருந்தது. கண்டு கூட இல்லைங்க நம்மள. நானும் சவுண்டுக்குலாம் போட்டு பார்த்தேன், கடைசி நின்றுக்கணும். ஜிராஃப்க்கு பார்த்தீங்கன்னா பெரிய நாக்கு இருக்குன்னு சொல்றாங்க. நானே இப்போ தாங்க கேள்விப்படுறேன். செம்ம ஹீட்டா இருந்தது பார்க்கவே. கிட்டத்தட்ட ஒரு மரத்தோட சைஸ் இருந்தது. நம்ம ஸ்னேக்கை தாங்க இப்போ பார்க்க போறோம். செம்மையா இருக்கும் பாருங்க, அப்படி கோல்டிஷ் கலர்ல கிட்டத்தட்ட இருக்குது. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஸ்னேக்கை பார்க்கும்போது. ஆனா நம்மள கடைசி இருக்க பார்க்கவே இல்லை. இதான் சொல்றேன்.
இப்போ நம்ம அந்த பிளேஸ்க்கு தான் போகிறோம். நிறைய ஸ்னேக்ஸ், நிறைய இந்த மாதிரி ரெப்டைல்ஸ்க்கான நிறைய அனிமல்ஸ்லாம் இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். உள்ளே போனோடனே ஒரு பெரிய ரூம்குள்ள கண்ணாடியாக போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தா ஸ்னேக் இருக்குங்க. இதை பாருங்க, உங்களை காட்டுறேன். இதோ இந்த மாதிரி தாங்க சொன்னேன், பிக்சரோட போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ உங்களுக்காக அந்த ஸ்னேக்கை காட்டுறேன் பாருங்க. தெரிஞ்சாங்க எப்படி இருக்கு பாருங்க. செம்மையா இருந்ததுங்க அந்த கலர் பார்க்கறது. கேட்பாங்களா, கண்ணாடி இருக்கிற தைரியத்தில் நாங்கள் விளையாடுங்க. அந்த ரெப்பர் கூட பசி போல அங்க இங்க சுற்றி இருந்தாரு. நாங்கள் பாட்டுன்னு கண்ணாடி லைட்டை தட்டி விளையாண்டுருந்தோம். அது என்ன பண்றதுன்னே புரியலங்க. நான் சொல்லணும்னா அங்க இங்க பசியில துடிச்சு இருந்துச்சு. இந்த பாருங்க, அதே மாதிரி இருக்கு. இதை பாருங்க, இப்போ திரும்பி அந்த ஸ்னேக் பார்க்க போறோம். பாருங்க, குட்டி பேரு செம்ம அழகா இருந்தது பார்க்க. இது பாருங்களேன், பென்குயின் செம்ம கியூட்டா நடந்து போயிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. டாடா பை பை, see you. உங்களை இந்த வீடியோ பெறுது உங்க பிரஜித் அண்ட் பிரஜித்.